Good morning students. நம்ம இன்னைக்கு பார்க்க போறது ஜியோகிராஃபில லெசன் 1 லித்தோஸ்பியர் எண்டோஜெனெடிக் ப்ராசஸ். ஸ்பியர்ஸ் ஆஃப் எர்த் பூமியினுடைய பிரிவுகள். சர்ஃபேஸ் ஆஃப் எர்த் இஸ் 510 மில்லியன் ஸ்கொயர் கிலோமீட்டர் வேர் 4 ஸ்பியர் எர்த் இன்ட்ராக்ட். லித்தோஸ்பியர், அட்மாஸ்பியர், ஹைட்ரோஸ்பியர், பயோஸ்பியர். பூமியை 4 பிரிவா பிரிக்கிறாங்க. அதுதான் அந்த லித்தோஸ்பியர், அட்மாஸ்பியர், ஹைட்ரோஸ்பியர், பயோஸ்பியர்ங்கிறது. இதுல மேல இருக்க 3 லேயரும் வந்து ஏபயாட்டிக், பயோஸ்பியர்ங்கிற ஒரு லேயர் பயாட்டிக். அப்படின்னா என்னன்னு கீழே பார்ப்போம். லித்தோஸ்பியர் சாலிட் அவுட்டர் பார்ட் ஆஃப் எர்த். அட்மாஸ்பியர் thin layer of gas surrounds the earth. Hydrosphere watery part of earth's surface. Biosphere the layer of earth where life exists. அதாவது மேல இருக்க அந்த 3 லேயரும் வந்து திட, திரவ, வாயு அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்புகளால் ஆனது. பயோஸ்பியர்ங்கிறது மட்டும்தான் உயிரினங்கள் வாழ ஏத்த மாதிரி எல்லா அமைப்புகளும் சேர்ந்தது. ஸ்ட்ரக்சர் ஆஃப் எர்த் பூமியினுடைய உள்கட்டமைப்பு. The outer surface and inner core of the earth are totally different in nature and structure. The structure of earth interior is divided into 3 layers: the crust, the mantle, the core. பூமியினுடைய உள்ளமைப்ப 3 வகையா பிரிக்கிறாங்க. ஒன்னு crust, இன்னொன்னு mantle, இன்னொன்னு core. crust அப்படின்னா outer layer of earth and range up to 5 to 30 kilometer. Solid and rigid layer. Thickness of crust is greater below the continents than ocean floor. The crust classified as continental and oceanic crust. Continental crust made up of Cl, Si silica, Al aluminium. Oceanic crust made up of Sima, Si silicon, Ma magnesium. அதாவது இந்த கிரஸ்ட்ங்கிறது பூமியினுடைய உள்ளமைப்பு பிரிச்சாங்களே அதனுடைய மேல் பகுதிக்கு பேரு கிரஸ்ட்னு பேரு. இது 5ல இருந்து 30 கிலோமீட்டர் ஆழம் வரைக்கும் போகும். ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு லேயர். இதை எப்படி பிரிக்கிறாங்கன்னா கான்டினென்டல் கிரஸ்ட்னும் ஓஷியானிக் கிரஸ்ட்னும் பிரிக்கிறாங்க. கான்டினென்டல் கிரஸ்ட்ங்கிறது சிலிக்காவும் அலுமினியமும் சேர்ந்தது, அதான் Cl. ஓஷியானிக் கிரஸ்ட்ங்கிறது சைமா, அதான் சிலிக்கான் அண்ட் மெக்னீசியம் சேர்ந்தது. இப்ப மேண்டில் அதனுடைய அடுத்த பகுதி. The interior part beneath, which is about 2,900 kilometer. Upper part of mantle rock remains solid and lower part remains molten form. This molten rock inside earth is called magma. The கிரஸ்டுக்கு அடுத்த பகுதி மேண்டல்னு பேரு. இதுக்குள்ளார வந்து இந்த எரிமலை குழம்பு, பாறைகள், இதெல்லாம் பாறை குழம்புகள் இதெல்லாம் இருக்கும். இதுக்கு பேரு மேக்மான்னு பேரு. கோர் the innermost and hottest part of the earth which lies below the mantle. It is composed of nickel and iron. It is divided solid inner core and liquid outer core. Liquid outer core spins over solid inner core. Solid core generates earth magnetic field. இந்த கோருங்கிறது வந்து நிக்கலும் அயனும் சேர்ந்தது. இது உள்ளார இருக்கக்கூடிய பகுதி ஒரு சாலிட் கோரா இருக்கும். அதுக்கு மேல இருக்கக்கூடிய பகுதி கொஞ்சம் ஒரு லிக்விட் ஃபார்ம்ல இருக்குது. இதனுடைய அந்த மேக்னெட்டிக் ஃபீல்டுல வந்து அயன் ஜாஸ்தி இருக்கிறதுனாலதான் புவியீர்ப்பு விசைங்கிறதே நடக்குது. ராக்ஸ், இப்ப பாறைகளை பத்தி பார்க்க போறோம். The crust is store house of rock. அந்த பூமியினுடைய மேற்பகுதி பாறைகளுடைய படிவு. The aggregate of minerals on earth crust is called rocks. இந்த தாமிரங்கள், மினரல்ஸ் படிவுகள் தான் வந்து பாறைகள். டைப்ஸ் ஆஃப் ராக்ஸ், இப்ப பாறைகளுடைய வகைகள். இக்னியஸ் ராக்ஸ், செடிமெண்டரி ராக்ஸ், மெட்டமார்பிக் ராக்ஸ். இக்னியஸ் ராக் அப்படின்னா தீப்பாறைகள். இந்த இக்னியஸ் ராக்ஸ் ஆர் ஃபார்ம்டு பை த சாலிடிபிகேஷன் ஆஃப் மோல்டன் மக்மா. These rocks are called primary rocks or parent rocks, as all other rocks are formed from this rock. இந்த இக்னியஸ் ராக் தீப்பாறைகள் அப்படிங்கிறது எதனால சொல்றோம் அப்படின்னா, இந்த எரிமலைகள்லாம் வெடிச்சு வெளியில வந்திருக்கும் இல்லையா, அதனால உருவான அந்த பாறைகளுக்கு பேரு இக்னியஸ் ராக்னு பேரு. இந்த இக்னியஸ் ராக் தான் வந்து பேரண்ட் ராக்னு சொல்றோம். எதனாலன்னா இந்த மத்த பாறைகள்லாம் உருவாகிறதுக்கு காரணமா இருக்கிறதே இந்த ராக்ஸ் தான். இக்னியஸ் அப்படிங்கிற வார்த்தை எதுல இருந்து வந்ததுன்னா இக்னிஸ் அப்படிங்கிற லாட்டின் வேர்ட்ல இருந்து வந்துச்சு. இக்னிஸ் அப்படின்னா ஃபயர் அப்படின்னு அர்த்தம். அடுத்தது செடிமெண்டரி ராக். செடிமெண்டரி ராக்னா படிவு பாறைகள் அப்படின்னு பேரு. Rivers, glaciers and winds carry bits of rock and soil, deposit them in layer. After a few million years, these deposits
harden into compact rocks are called sedimentary rocks. இந்த ஆறுகள் பனிகள்லாம் உருகி வரக்கூடிய ஆறுகள் காத்து இது மூலமா மண்ணு பாறை துகள்கள் இதெல்லாம் அடிச்சுக்கிட்டு வரும். இதெல்லாம் அடிச்சுக்கிட்டு வந்து ஒரு இடத்துல வந்து அப்படியே லேயரா ஃபார்ம் ஆயிடும். பல வருஷங்களுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அது அப்படியே படிஞ்சு போயிடும், பாறைகளா படிஞ்சு போயிடும். இதுக்கு பேரு தான் படிவு பாறைகள்னு பேரு. இந்த செடிமெண்டரி அப்படிங்கிற வார்த்தை எதுல இருந்துச்சுன்னா செடிமெண்ட் அப்படின்னா படிதல். இதுவும் ஒரு லாட்டின் வேர்டு தான். செட்டில் அப்படின்னு அர்த்தம். செட்டில்னா படிந்து போச்சு அப்படின்னு அர்த்தம். மெட்டோமார்பிக் ராக் அப்படின்னா உருமாறிய பாறைகள் அப்படின்னு அர்த்தம். மெட்டோமார்பிக்னா உருமாறிய பாறைகள். when igneous or sedimentary rocks are subjected to extreme heat and pressure, they undergo complete change in form and character. எக்ஸாம்பிள் limestone to marble. இந்த igneous ராக் செடிமெண்டரி ராக்ஸ் எல்லாம் வந்து ஓவரா பிரஷர் அதிகமாகும் போதும் ஹீட் அதிகமாகும் போதும் தன்னை தானே அப்படியே மாத்திக்குது பூமிக்கு கீழேயே. இதுதான் வந்து மெட்டோமார்பிக் ராக்னு பேர், உருமாறிய பாறைகள்னு அர்த்தம். இந்த லைம்ஸ்டோன் சுண்ணாம்பு கல்லுங்கிறது வந்து மார்பிளா அப்படியே மாறிடுது. இந்த மெட்டோமார்பிக்ங்கிற வேர்டு எதுல இருந்து வந்துச்சு அப்படின்னா மெட்டோமோர்போசிஸ்ங்கிற வேர்ட்ல இருந்து வந்ததுதான் இது. அப்படின்னா சேஞ்ச் ஆஃப் ஃபார்ம், மாத்திக்கிறது அப்படின்னு அர்த்தம். மெட்டோமோர்போசிஸ் அப்படின்றது அந்த வேர்டு. ஜியோகிராபிக் ப்ராசஸ். இப்ப பூமியில என்னென்ன மாற்றங்கள் ஏற்படுது, பூமியின் அளவுல என்னென்ன மாற்றங்கள் ஏற்படுதுன்னு பார்க்க போறோம். The force that acts from Earth's interior towards the Earth's surface called internal processes or endogenetic processes. Example, volcanism. அதாவது பூமிக்கு கீழே அந்த உள்ளுக்குள்ளார நடக்கக்கூடிய இந்த நிகழ்வுகளுக்கு பேரு இன்டர்னல் ப்ராசஸஸ் ஆர் எண்டோஜெனடிக் ப்ராசஸ்னு பேரு. எக்ஸாம்பிள் என்னன்னா வால்கனோஸ். வால்கனோஸ் என்னது? எரிமலைகள். The force that act on the surface of Earth due to natural agents and like running water, glacier, wind, waves, and it is called external processes or exogenetic processes. இந்த பூமிக்கு மேற்பரப்புல நடக்குது இல்லையா, காத்து, மழை, பனி உருகி வரக்கூடிய ஆறு, இதனால வரக்கூடிய மாற்றங்கள் எல்லாம் தான் எக்ஸோஜெனடிக் ப்ராசஸஸ் அப்படின்னு பேரு. இப்ப டைப்ஸ் ஆஃப் பிளேட் பவுண்டரிஸ். பிளேட் பவுண்டரிஸ்னா புவி தட்டுகள் அப்படின்னு சொல்லுவாங்க. இதனுடைய மாற்றங்கள் என்னென்ன இருக்குன்னு பார்ப்போம். கன்வர்ஜென்ட் பவுண்டரி. கன்வர்ஜென்ட்னா இணைக்கக்கூடியது. பிளேட்ஸ் மூவ்ஸ் டுவர்ட்ஸ் ஈச் அதர் அண்ட் சம்டைம்ஸ் பிளேட் சிங்க் அண்டர் அனதர் பிளேட்ஸ். The location where sinking of plate occur called subduction zone. Subduction zone அப்படின்னா பிளேட்ஸ் வந்து இந்த புவித்தட்டுகள் ஒண்ணுக்கு ஒண்ணு நகரும் போது ஒரு பாறைக்கு கீழே இன்னொன்று பாறை மாட்டிக்கும். அது அப்படியே ஒரு மாதிரி இந்த திட்டுகள் நகர முடியாம அப்படியே படிஞ்சு அடுக்கடுக்கா போயிடும். இதுக்கு பேரு வந்து மடிப்பு மலைகள்னு பேரு. இந்த மடிப்பு மலைகள் எங்க இருக்கு அப்படின்னா ஹிமாலயாஸ்ல இருக்கு. டைவர்ஜென்ட் பவுண்டரி அப்படின்னா விலகுது. அப்படி டைவர்ஜென்ட்னா விலகுது. எப்படின்னா plates pull away from each other as magma pushes up from the mantle. அதாவது அந்த பூமிக்கு அடியில இருக்கக்கூடிய அந்த மேக்மா வெளியில வரும்போது அந்த புவி தட்டுகளை தள்ளிட்டு மேல வருது இல்லையா, அந்த விலக்கி விடுறதுக்கு பேரு தான் டைவர்ஜென்ட் பவுண்டரின்னு பேரு. இதுக்கு எக்ஸாம்பிள் மிட் அட்லாண்டிக் ரேஞ்ச், அட்லாண்டிக் ரிட்ஜ்ல இருக்குது. கன்சர்வேட்டிவ் ஆர் டிரான்ஸ்ஃபார்ம் பவுண்டரி. கன்சர்வேட்டிவ்னா இதாவது இப்ப இது வந்து ஒண்ணு வந்து இணைக்குது, இன்னொன்னு தள்ளி விடுது. இது எப்படின்னா சைட்ல மூவ் ஆகுது. இதுதான் இந்த கன்சர்வேட்டிவ் ஆர் டிரான்ஸ்ஃபார்ம் பவுண்டரி. பிளேட்ஸ் ஸ்லைட் ஹாரிசான்டலி பாஸ்ட் ஈச் அதர். எக்ஸாம்பிள் சான் ஆண்ட்ரஸ் ஃபால்ட். இது சைட்ல மூவ் ஆகிறதுக்கு பேரு கன்சர்வேட்டிவ் ஆர் டிரான்ஸ்ஃபார்ம் பவுண்டரின்னு பேரு. அடுத்தது எர்த்குவேக். இது என்னது? நிலநடுக்கம். Earthquake are generally caused by the sudden vibrations in earth crust. It spread outward in all directions and waves from source of disturbance. The point on origin of earthquake called focus or hypocenter. Epicenter lies above focus. earthquakeங்கிறது இந்த நிலநடுக்கம்ங்கிறது எப்படி நடக்குது அப்படின்னா பூமிக்கு கீழே ஏற்படக்கூடிய மிகப்பெரிய மாற்றங்களாலையும் அதாவது இந்த நில அதிர்வுகள்னு சொல்றோம்ல, அந்த மிகப்பெரிய மாற்றத்தால வரக்கூடியதுதான் இந்த எர்த்குவேக். இந்த பாயிண்ட் ஒன்னு இருக்குது. இந்த எர்த்குவேக் ஏற்படக்கூடிய பாயிண்ட்டுக்கு பேரு போக்கஸ்னு பேரு அல்லது ஹைப்போசென்டர்னு பேரு. இதுக்கு எபிசென்டர் அப்படின்னு ஒரு பாயிண்ட் சொல்லுவாங்க. அது என்ன அப்படின்னா இந்த ஹைப்போசென்டருக்கு ஆப்போசிட்டா மேல வரக்கூடியது. அது வந்து பூமிக்கு கீழே இருக்கிறது. அதுக்கே மேல பூமிக்கு மேல வரக்கூடிய அந்த சென்டருக்கு பேரு எபிசென்டர்னு பேரு. செஸ்மிக் வேவ்ஸ். செஸ்மிக் வேவ்ஸ் அப்படின்னா பூமியினுடைய நில அதிர்வலைகள் அப்படின்னு சொல்லுவாங்க. எர்த்குவேக் ஜெனரேட் செஸ்மிக் வேவ்ஸ்.
எர்த்குவேக் ஜெனரேட் செசிமிக் வேவ்ஸ். செசிமிக் வேவ்ஸ்ங்கிறது இந்த எர்த்குவேக் ஏற்படும் போது வருது. The nature, force and speed of this seismic depend on nature of medium through which passes majorly 3 types. அதாவது இந்த எர்த்குவேக் வரும்போது செஸ்மிக் வேவ்ஸ் வருது இல்லையா, இதனுடைய ஸ்பீடை பொறுத்து இதை 3 வகையா பிரிக்கிறாங்க. ஒன்னு பிரைமரி பி வேவ்ஸ், செகண்டரி எஸ் வேவ்ஸ், சர்ஃபேஸ் எல் வேவ்ஸ். இது மாதிரி 3 வகையா பிரிக்கிறாங்க. சுனாமி இது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒண்ணு. It is adapted large seismically generated sea waves caused by earthquake, submarine explosion and landslides. இது எதனால ஏற்படுதுன்னா பூமிக்கு அடியில ஏற்படக்கூடிய நில அதிர்வு, கடலுக்கு அடியில ஏற்படக்கூடிய மாற்றங்கள், அப்புறம் நிலச்சரிவுகள், இதனால வர்றதுதான் இந்த சுனாமி. வால்கனோஸ் எரிமலைகள். இப்ப வால்கனோஸ பத்தி பார்க்க போறோம். A volcano is vent or opening the surface of earth crust through which hot, solid, liquid and gaseous material. வால்கனோங்கிறது பூமிக்கு கீழே இருக்கக்கூடிய அந்த கிரஸ்ட கிழிச்சுக்கிட்டு மேல வருது இல்லையா, அந்த தீ குழம்பு, பாறை குழம்பு, எனிவன் அது வச்சுக்கலாம், தீ குழம்புன்னு சொல்லுவாங்க, இதெல்லாம் வெளியில வரும். இதுக்கு பேரு தான் வால்கனோ. இட் எரப்ட் அவுட் ஆஃப் சர்ஃபேஸ் த எர்த் இன்டீரியர். இது பூமியினுடைய அடியிலிருந்து வருது. இதில் இட் ஹாஸ் டிஃப்ரெண்ட் டைப்ஸ். இதுல நிறைய விதங்கள் இருக்கு. என்னென்னு பார்ப்போம். Active volcano. Active volcanoes, those constantly eject volcanic lava, gases and fragmented material. அதாவது இந்த ஆக்டிவ் வால்கனோ அப்படிங்கிறது எப்ப பார்த்தாலும் புகைய தள்ளிக்கிட்டே இருக்கும், ஏதாவது அதுல இருந்து ஸ்மெல் வந்துகிட்டே இருக்கும், அந்த லாவாங்கிற அந்த எரிமலை குழம்புகள் வெளியில வரும், இது மாதிரி ஏதாவது ஒண்ணு நடந்துகிட்டே இருக்கும். அதுக்கு பேரு தான் ஆக்டிவ் வால்கனோ. இதுக்கு எக்ஸாம்பிள் மவுண்ட் செயின்ட் ஹெலன்ஸ் இன் யுனைடெட் ஸ்டேட்ஸ். அடுத்தது dormant or sleeping volcano. Volcano do not show any sign of volcanic activity for a long period of time. எக்ஸாம்பிள் மவுண்ட் ஃபியூஜ் ஜப்பான். இது எப்படின்னா ஸ்லீப்பிங் வால்கனோங்கிறது உள்ளுக்குள்ளாரையே நடக்கும், அதனுடைய மாற்றங்கள் வெளியில அந்த அளவு ரொம்ப தெரியாது, உள்ளுக்குள்ளாரையே நடக்கும், அதிக அளவுல தெரியாது, புகையோ ஏதோ எதுவும் வராது, ரொம்ப நாள் கழிச்சு தானா வெடிக்கும், அப்பதான் அதிக அளவு பாதிப்பை அது ஏற்படுத்தும். அடுத்தது எக்ஸ்டின்ட் ஆர் டெட் வால்கனோ. Volcano permanently stop its volcanic activity. எக்ஸாம்பிள் மவுண்ட் கிளிமஞ்சாரோ. இந்த வால்கனோ எல்லாம் இந்த மாதிரி வெடிக்கிறது சிதறது இதெல்லாம் இல்லாம எல்லாத்தையும் நிறுத்திக்கிட்டு அமைதியா இருக்கும். சில வால்கனோஸ் அப்படியே இருக்கும், அதுக்கு பேரு டெட் வால்கனோன்னு பேரு. இதுக்கு எக்ஸாம்பிள் மவுண்ட் கிளிமஞ்சாரோ. காம்போசிட் வால்கனோ, இதுக்கு கூட்டு எரிமலைகள் அப்படின்னு சொல்லுவாங்க. இட் இஸ் ஆல்சோ நோன் அஸ் ஸ்ட்ராட்டா வால்கனோ. இஸ் எ conical volcano built by many layers of hardened lava, pumice and volcanic ash. These are commonly found in Pacific Ocean. இது என்னன்னா அந்த வால்கனோஸ் ஏற்கனவே வெடிச்சிருக்கு இல்லையா, அந்த வால்கனோஸ் எல்லாம் அப்படியே வெடிச்சு செதறி அப்படியே எல்லாம் ஆறி போய் அப்படியே படிஞ்சு போயிடும், பாறைகளா படிஞ்சு போயிடும். அந்த சாம்பல் லாவா இதெல்லாம் அப்படியே படிஞ்சு போயிடும். இதுதான் காம்போசிட் வால்கனோன்னு பேரு. இது எங்க இருக்கு அப்படின்னா மவுண்ட் ஃபியூஜ் ஜப்பான்ல இருக்குது. Volcanic dome. A lava dome or volcanic dome is roughly a circular mound formed due to slow ejection of viscous lava from volcano. இது volcanic dome அப்படிங்கிறது இந்த லாவா வெளியில ரொம்ப அதிக அளவுல கக்காம அப்படியே மெதுவா உள்ளுக்குள்ளரையே ஃபார்ம் பண்ணி லைட்டா வெளியில தள்ளும். ஓரளவு கொஞ்சம் வந்ததுக்கு அப்புறம் அப்படியே கூலிங் ஆயிடும், அது அப்படியே டோம் மாதிரி வரும். இதுக்கு பேர் தான் volcanic domeனு பேரு. ஷீல்டு வால்கனோ. It formed by intense viscous lava. These are shallow deposition with gentle sloping slides. Hence, the lava flows in all directions to create a shield. எக்ஸாம்பிள் மவுனா லாவா ஹவாய். இது என்ன அப்படின்னா ஷீல்டு வால்கனோங்கிறது இப்ப வால்கனிக் டோம் படிச்ச பாருங்க, அதே மாதிரி உள்ளுக்குள்ளாரையே ஃபார்ம் ஆகி மெதுவா வெளியில வரும். வெளியில ரொம்ப வெடிக்காது செதறாது, அப்படியே எங்க பார்த்தாலும் ஸ்ப்ரெட் ஆகி அப்படியே ஓவரா ஷீல்டான மாதிரி ஆயிடும். இதுக்கு பேரு தான் ஷீல்டு வால்கனோன்னு பேரு. இப்ப நம்ம ஃபர்ஸ்ட் லெசன் முடிச்சாச்சு. ஷார்ட் பீரியட் இருக்கு, நெக்ஸ்ட் மந்த் எக்ஸாம் இருக்குன்னு சொன்னதுனாலதான் இவ்வளவு ஃபாஸ்டா நம்ம போக வேண்டியிருக்கு. ஸ்டூடெண்ட்ஸ் நீங்க இதை ஸ்லைட் பை ஸ்லைடு நல்லா படிச்சீங்கன்னா, ஹெட்டிங் வைஸ் படிச்சீங்கன்னா உங்களுக்கு புரியும். எல்லா கொஸ்டின்ஸுக்கும் இதுல ஏன் ஆன்சர்ஸ் இருக்கு, அதனால நல்லா தரவா படிங்க. இனிமே நீங்க படிக்கிறது மட்டும்தான் வேலை, உங்களுக்கு வீக்லி 1 லெசன் வந்துரும். அதனால கண்டிப்பா அவசியம் படிச்சே ஆகணும். நீங்க படிச்சு எல்லாம் ரெடி பண்ணிக்கிங்க. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.